அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். என்னாகமம் 17 5:8 பாருங்களேன். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோல் எடுத்து என்ன பண்ண சாட்சி கூடாரத்துல வச்சிரு சொல்லிட்டு, நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் துளிர். இப்ப அந்த சாட்சி பெட்டிக்குள்ள பாருங்க வச்சாச்சு. அது இருட்டு. இந்த கோல் பாருங்க, ஏதோ ஒரு யாரோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் இல்லை எங்கன்னு உடச்சிட்டு வந்தா ஏதோ தெரியல. இது பார்த்தீங்கன்னா அர்த்தமற்ற பிரயோஜனமற்ற ஒரு கோல் இல்லைங்களா? ஆனா அதை எங்க வைக்கிறாங்கன்னா பிரசன்னத்துல வைக்கிறாங்க. பாருங்க, ஒரு செடி வளரணும்னா சூரிய வெளிச்சம் தேவை, தண்ணி தேவை, இல்லை நல்ல அட்மாஸ்பியர் தேவை. ஆனா இங்க பாருங்க, ஒண்ணும் இல்லாத ஒரு கோல் எடுத்து சாட்சி பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. மறுநாள் மோசே பார்க்கிறாரு, லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல். அப்ப கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற கோல். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் இல்லாம இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் இழந்திருக்கிறீங்களா? நற்செய்தி என்னன்னா, உங்களை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவன் அப்ப உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னா, ஆரோன் கோல் துளிர்த்தது. வெறும் கோல், எந்த அட்மாஸ்பியருமே அங்க இல்லை, நல்ல சூழல் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அது துளிர்த்து என்ன பண்ணிருக்குன்னா பூ பூத்து வாதுமை பழங்கள். அது எவ்வளவு பெரிய ஓவர் நைட் அற்புதம் இல்லைங்களா? ஒரு செடி வளரணும்னா எவ்வளவு நாள் எடுக்குது, ஒரு பழம் கொடுக்கணும்னா எவ்வளவு நாள் எடுக்குது. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் பிரசனத்துல போய் வைக்கிறாரு, அடுத்த நாளே துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிரசனத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க துளிர் விடுவீங்க, நீங்க பூ பூத்து கொழுங்குவீங்க. உங்க வாழ்க்கை செழுமையான வாழ்க்கையா இருக்கும். அதே நேரத்துல கனி உள்ள வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கை, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கை இருக்கும். எனவே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். மனிதர்கள் நிராகரித்திருக்கலாம், எப்பா நீ ரிஜெக்டட், உனக்கெல்லாம் குவாலிபிகேஷன் இல்லைன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறனால நீ துளிர் விட்டு பூ பூத்து கனி கொடுப்பா என்று சொல்லுகிறார் அவன். எனவே நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் நிராகரித்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. கம்பெனிஸ் நிராகரித்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடியால் நீங்கள் துளிர் விடுவீர்கள். தோல்வியில் இருக்கீங்களா? மறுபடியும் துளிர் விடுவீர்கள். எழும்பி நிற்பீர்கள், எழும்பி பிரகாசிப்பீர்கள். பூ பூத்து செழுமையான வாழ்க்கை வாழ்வீர்கள். கனியுள்ள வாழ்க்கையாய அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசை.